மார்க்கெட் கிவ்ஸ் எய்தர் மெஷரபிள் tangible லாஸ். நீங்கள் லாஸ் அவாய்ட் NISM சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அந்த சர்டிஃபிகேஷன் முடிங்க. நீங்கள் வெளியே போய் எங்கே சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச பைசாவை காப்பாற்றணுன்னா மார்க்கெட்டுக்கு வரணும். இப்போ 6ஆம் கிளாஸ்லாம் வந்து CBSE சிலபஸில் NSE பற்றி சப்ஜெக்ட் வந்து ஐ வாஸ் சர்ப்ரைஸ். ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு டிமேட் அக்கௌண்ட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 90 to 95% பீப்புள் எக்ஸிட். ஹலோ Zebu வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. ஸோ நம்ம Zebu யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் குறிப்பிட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஜெயிக்கணும், எதனால் நிறைய பேர் ஜெயிக்காமல் இருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணுன்றத ரொம்ப கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு இன்வெஸ்டர், ஃபுல் டைம் ட்ரேடர் அண்ட் ட்ரெய்னர் குருமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஹாப்பியாக இருக்கேன். சூப்பர் சார். அந்த பாசிட்டிவ் நோட்டோடய போவோம் சார். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான், இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அதில் ஒரு வெல்த் கிரியேஷன் டூலாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் பல பேரால் சக்ஸஸை ரீச்சே பண்ண முடியல. அது எதனால சார்? என்ட்ரி பேரியர் பெருசாக இல்லை. உங்ககிட்ட ஒரு பேன் கார்டு இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, ஒரு பேங்க்ஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது, ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிடையாது, மார்க்கெட்டோட பேக்கரிஸ் தெரியாது, அதோட ப்ரோஸ் தெரியாது, கான்ஸ் தெரியாது. நீங்கள் F1 போட்டால் பை, F2 போட்டால் செல்லு. அவ்வளோ ஈஸியாகிடுச்சு. ஓகே, அவ்வளோ ஈஸியாக இருக்கிறதாலேயே அவ்வளோ ஈஸியாக தொலைக்கிறதுக்கும் சான்ஸ் ஜாஸ்தி. மக்கள் தொலைச்சிட்டு வெளில போகிறதுக்கும் எக்ஸிட் என்ட்ரி ரூட் எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அதே அளவுக்கு எக்ஸிட் ரூட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. செபியில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒரு புரோக்கர் ஆஃபீஸில் எல்லோரும் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னாக்கா 90% பீப்புள் லூஸ் பண்ணி 92% லூஸ் பண்ணி 8% ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு டிமேட் அக்கௌண்ட் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு 90 to 95% பீப்புள் எக்ஸிட் மார்க்கெட் வித்தின் 6 months. ஓகே 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 ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் பக்கம் வரதில்லை. 5% தான் ரிட்டன்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இந்த 6 மாதத்துக்குள்ளேயே அவங்க பைசா எட்டுன்னு வராங்க, பைசா தொலைக்கிறாங்க, போயிடுறாங்க. அவங்க வரது கனவு கண்டு வர்றது பைசா சம்பாதிக்கணும் தான் வராங்க. ஓகே, ஆனால் பார்த்தாக்கா இங்கே பைசா தொலைச்சிட்டு 6 மாதத்தில் வெளில போயிடுறாங்க. இந்த 5% ரிட்டன்ஷன் ரேட் அப்படின்றத 10%, 15%, 20% ஆக்கினாலே போதும். எல்லா புரோக்கிங் கம்பெனிஸும் 4 மடங்கு ப்ராஃபிட்டபிள் ஆகிடும். ஓகே, இந்த 20% ஆகிடுச்சு அப்படின்னாலே இவங்க ஆஸ் அ இன்வெஸ்டர் க்ரோ ஆகி நாட்டுக்கே வெல்த் கிரியேட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, மக்கள் டெஃபினட்டாக நாலெட்ஜை வளர்த்துக்கணும். மார்க்கெட் இஸ் அபவுட் IPO அப்படின்னு. IPOனா என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் சொல்லுவாங்க. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், இதுதான் கீ. ஓகே, இன்புட் அப்படின்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கும் ஒரே டேட்டா தான், எனக்கும் ஒரே டேட்டா தான். ஸ்டாக் மார்க்கெட் டேட்டா இஸ் ஹைலி டெமோக்ராட்டிக். உங்களுக்கு இந்த டேட்டா வேறு டேட்டா கொடுத்து நீங்கள் பெரிய ஆள், உங்களுக்கு நல்ல டேட்டா கொடுத்து நான் சின்ன ஆள், எனக்கு தப்பான டேட்டா இல்லாட்டி வேறு டேட்டா கொடுக்கல. உங்களுக்கும் ஒரே டேட்டா தான், எனக்கும் ஒரே டேட்டா தான். ஜெயிக்கிறவனுக்கு ஒரே டேட்டா தான், தோக்குறவனுக்கு ஒரே டேட்டா தான். ஓகே, தோக்குறவன் அந்த டேட்டாவை எப்படி பார்க்குறான், ஜெயிக்கிறவன் அந்த டேட்டாவை எப்படி பார்க்குறான், இதுதான் வித்தியாசம். ஸோ இன்புட்டு ஒன்று தான். ஓகேவா? ப்ராசஸ் நீங்கள் ப்ராசஸ்னு வச்சுக்கலாம், பர்சன்னு வச்சுக்கலாம். நான் ஜெயிக்கிறவன், நான் ஒரு விதமாக ப்ராசஸ் பண்ணுறேன். நீங்கள் தோக்குறீங்க, அதே இன்புட்டை வேறு விதமாக ப்ராசஸ் பண்ணுறீங்க. அவுட்புட் உங்களுக்கு நெகட்டிவாக வருது, ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக வருது. IPO அப்படின்னாக்கா இன்புட், த பர்சன் ஹூஸ் ப்ராசஸிங் தி டேட்டா எப்படி பண்ணுறீங்களோ அவுட்புட் கிளியராக வரும். இதுதான் கீ. சார், நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிடுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 5% தான் ரிட்டன்ஷன் ரேட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அந்த ரிட்டன்ஷன் ரேட் இவ்வளோ கம்மியாக இருக்குது சார்? எதனால் எல்லாருமே வெளியில் போகிறாங்க? நான் சொன்ன மாதிரி என்ட்ரி பேரியர் இல்லை. ஓகே, நீங்கள் யூஎஸில் போனீங்க அப்படின்னாக்கா உங்களை F1 ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 100 கேள்வி கேட்பான். ஓகே, மினிமம் $25,000 அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் உங்களை F1 ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுவான். ஓகே ஓகே ஓகே, உங்களோட சேலரி இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் உங்களை ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுவான். இன்ட்ராடே 5 ட்ரேடுக்கு மேலே ட்ரேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டான். ரீட்டைலர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க அவங்க. ஓகே ஓகே, ஸோ மினிமம் யூ நீட் டு பிரிங் இன் $25,000. ரெண்டாவது பேசிக்காக உங்களுக்கு இது இருக்கணும். மூணாவது ஒரு 100 கேள்வி கேட்பான் மார்க்கெட்டை பற்றி. இதை பற்றி ரிஸ்க் தெரியுமா,
எஸ் நோன்னு சொல்லிட்டு மாற்றி கேள்வி கேட்டே இருப்பான். இதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்தாலும் உங்களை ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் மேலே ட்ரேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டான். 5 ட்ரேட் பண்ணிங்கனாக்கா போதும் அப்படின்றோம். இந்த இடத்துல நீங்கள் 100 ட்ரேட் பண்ணலாம், 200 ட்ரேட் பண்ணலாம், ஒன்றுமே தெரியாமல் வரலாம். ஓகே, ஸோ இதை மாதிரி இருக்கிறதால என்ட்ரி பேரியரை ஸ்ட்ராங்காக பண்ணணும். ரெண்டாவது செபி ஷுட் இனிஷியேட் இன்வெஸ்டார் எஜுகேஷன். இன்னும் கொஞ்சம் they should spend money. A lot of unclaimed dividends, a lot of unclaimed share certificates இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து செபிக்கு போயிடுது. இதை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் கிளைம் பண்ணல அப்படின்னாக்கா அந்த பைசாவை எடுத்து they should spend for investor awareness கிரியேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும். இதுக்கு முன்னாடி என்எஸ்சி பாஸ்ஷாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான டூல் இருந்தது, ஒரு மார்க் ட்ரேடிங் டூல். ஒரு 20 வருஷம் கிரெடிட் கொடுத்துருவாங்க. மார்க் கிரெடிட், பைசா தொலைச்சா பைசா கேட்க மாட்டாங்க, பைசா சம்பாதிச்சா பைசா கொடுக்க மாட்டாங்க. பட் மார்க்கெட்டோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமாக இருந்தது டூல். இந்த டூல் நான் சொல்றது 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டூல் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ அந்த டூலை காணோம். ஓகே, ஸோ பீப்புள் ஷுட் புட் இனிஷியேட்டிவ், இன்வெஸ்டர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்றத எஜுகேட் பண்ணணும். இப்போ 6ஆம் கிளாஸ்லாம் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் என்எஸ்சி பற்றி சப்ஜெக்ட் வந்துச்சு. ஐ வாஸ் சர்ப்ரைஸ். ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அங்கே 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் போய் என்எஸ்சி புக் வச்சுருந்தான். என்னென்னு கேட்டால் இது என் கரிக்குலம் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நிறைய என்ன சொல்கிறது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்ச் வந்திருக்கு. பீப்புள் ஆர் ரியலைசிங் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது, எஃபர்ட் போடுறாங்க. இருந்தாலும் இந்த மிட் லெவலில் 18 வயசு 20 வயசு இருக்கிறவங்களுக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லை. ஐ ட்ரெயின் பீப்புள், ஐ விசிட் லாட் ஆஃப் எம்பிஏ சொல்கிற காலேஜ்லாம் போய் ட்ரைனிங் கொடுக்குறேன். எம்பிஏ படிக்கிற பசங்களுக்கே பெருசாக மார்க்கெட்டை பற்றி தெரியல. ஐடியலாக நீங்கள் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே உங்களுக்கு பைசா தான் ஹேண்டில் பண்ணணும், பிஸ்னஸ் தான் மேனேஜ் பண்ணணும், அவங்களுக்கு டெஃபினட்டாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பட் அந்த போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற மக்களுக்கே மார்க்கெட்டை பற்றி பெருசாக தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் பெனிட்ரேஷன் வேணும், இன்னும் நாலேஜ் வேணும். இது கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ எஜுகேட், புட் எஃபர்ட் டு எஜுகேட் பீப்புள். ஈவன் என்எஸ்சி செபி இவங்களாம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட் போட்டு மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு பண்ணணுன்றது என்னோட அபிப்பிராயம். சார், நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. இப்போ செபி வந்து என்ன எடுத்துகிட்டு வரலாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அவேர்னஸ் இருக்கணும்னு. ஆனால் இப்போ நிறைய பேர் அவேர்னஸோடு தான் வந்து வராங்க. ஓகே, இதில் வந்து நம்ம வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அவேர்னஸோடு தான் வராங்க. ஆனால் வந்துட்டு அது வந்து என்ன உள்ளே இருக்கிறது பார்த்தா கடல் மாதிரி இருக்குது. நம்ம அவேர்னஸ் பத்தாம ஒரு பெரிய கடலாக இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள இருக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களே வந்து செல்ஃபாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் வந்து க்ரைட்டீரியாஸ், ஓகே இதெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்ற செல்ஃபை எப்படி அனலைஸ் பண்ணுறது சார்? ஸோ ஃபஸ்ட்டு செபியில் என்ன பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேனாக்கா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓன் பண்ணாக்கா 6 மாதத்துக்கு தே ஷுட் நாட் எனபிள் எஃப்என்டோ அந்த கிளையண்ட்டுக்கு. 6 மாதம். ஓகே, 6 மாதத்துக்கு 95% வெளில போய்ட்டான்ல. 6 மாதம் தொலைக்கிறவங்க பூரா என்ன பண்ணுறான், எஃப்என்டோவில் போய் தொலைக்கிறான். ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணி யாரும் உடனெல்லாம் வெளில போகிறதில்ல. அந்த 5% இருக்கிறவங்க பூரா ஈக்விட்டியில் பண்ணுறவங்க தான் இருப்பான், எஃப்என்டோ பண்ணால் வெளில போய்ட்டான். இதுதான் ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ இவங்க இருக்க வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு கூலிங் பீரியட் 6 மாதம் 8 மாதம். ஓகே, யூ ஷுட் யுவர் அக்கௌண்ட் வில் நாட் பி எனபிள் ஃபார் எஃப்என்டோ அப்படி ஒரு சிம்பிள் ரூல் கொண்டு வந்துடலாம். ஓகே, இந்த 6 மாதத்துக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் இல்லையா? ஸோ இது ஒரு சிம்பிள் ஹேக். நான் பல கண்ட்ரீஸ் இதை பண்ணுறாங்க, நாமளும் இதை பண்ணலாம். சரி, இது என்னன்னாக்கா 95% வெளில போயிட்டே இருந்தான்னு வச்சுங்களேன், நீங்கள் எப்படி ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க? நான் வந்து ரொம்ப காலம் கழித்து ஒரு 3 கோடி பேர் சிஸ்டத்துக்கு வந்திருக்காங்க. 3 கோடி பேர் 95% வெளில போயிட்டாங்க அப்படின்னாக்கா தென் திருப்பி அந்த 3 கோடி நீங்கள் எஃபர்ட் போடுறதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகும்ல. ஸோ முதல்ல வந்தவங்கள தக்க வைக்கணும். தே ஷுட் பி ப்ராஃபிட்டபிள். அதுக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும். ஓகே, நிறைய இந்த டூல்ஸ்லாம் இருக்குது. வார் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் ஸ்டாக் ட்ரேடிங் வார் சிட்டி அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமாக வந்து உங்களுக்கு ஒரு 600-700 பக்கம் மெட்டீரியல் இருக்குது. அது ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஈபிடினா என்ன, டிபென்ச்சர்னா என்ன, என்சிடினா என்ன, எஃப்சிடினா என்ன, இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸு, அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ஐஎஸ்எம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. இதில் வந்து நிறைய சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. அந்த சர்டிஃபிகேஷன் முடிங்க. ஓகே, நம்ம இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆகிப்போச்சு. பைசா எல்லோரும் சம்பாதிக்கணும், நீங்களும் நானும் சம்பாதிக்கணும், எல்லோரும் சம்பாதிக்கணும். ஓகே,
நீங்கள் வெளியில் போய் எங்கே சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச பைசாவை காப்பாற்றணுன்னா மார்க்கெட்டுக்கு வரணும். ஓகே, பெரிய லெவலில் மல்டிப்ளை பண்ணணும். ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். 2003 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 28 ரூபா. ஓகே, 100 ரூபா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா 2800 ரூபா அப்படின்னு வச்சுங்க. நீங்கள் 28,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 2003 அப்போ 100 rupees ஃபேஸ் வேல்யூ 10 பிரிச்சுட்டான். உன் கைக்கு 1000 ஷேர் வந்திருக்கும். அப்புறம் அது 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஆகிட்டான், 5 பிரிச்சுட்டான், 5000 ஷேர் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு போனஸ் 10,000 ஷேர் ஆகிடுச்சு, டிவிடெண்டாக கொடுத்துருக்கான். ஓகே, கால்குலேட் பண்ணால் நீங்கள் 28,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து 12.5 கோடி கிட்டத்தட்ட. 28,000 போட்டு 12.5 கோடி அப்படின்றது ஒரு ஜாக்பாட் மாதிரி. உங்களுக்கு வந்து யூ வில் நாட் ஈவன் கெட் இட், லாட்ரி கூட கிடைக்காது உங்களுக்கு. ஓகே, அவ்வளோ பெரிய பைசா. ட்ரெண்ட் 11 ரூபா, 10 ரூபா, 8,500 ரூபா. ஸோ இதை மாதிரி பைசா வேறு எங்கேயுமே கிடைக்காது. தட்ஸ் சேயிங் நீங்கள் ₹1,00,000 நீங்கள் இன்ஃபோசிஸில் போட்டிருந்தாக்கா 92, 93 போட்டிருந்தாக்கா இன்றைக்கி 150 கோடின்றாங்க. வேறு எதில் போட்டால் உங்களுக்கு பைசா கிடைக்கும்? ஸோ இதில் அன்இமேஜின் பைசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விஷயந்தான். மார்க்கெட் கிவ்ஸ் எய்தர் மெஷரபிள், டேஞ்சிபிள் லாஸ். உங்ககிட்ட ₹1,00,000 பைசா இருக்குது, உங்களால் 1 லட்சத்துக்கு மேலே பைசா தொலைக்க முடியுமா? அந்த 1,00,000ன்றது மெஷரபிள், டேஞ்சிபிள் லாஸ். ஓகே, நீங்கள் லாஸை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க. அந்த பக்கம் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, 1,00,000 2,00,000 எட்டு வந்தார். அவரோட நெட் அசெட் வேல்யூ 20,000 கோடி. ஓகேவா? நீங்கள் 1 வருஷத்தை காப்பாற்றிட்டீங்கன்னா அந்த பக்கம் அன்இமேஜினபிள், இம்மெஷரபிள் ப்ராஃபிட்டை. ஸோ நஷ்டத்தை நீங்கள் குறைச்சிட்டீங்க, நஷ்டத்தை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த பக்கம் உங்களுக்கு லாபம் தான். ஓகே ஓகே, டெஃபினட்டாக கற்றுக்கணும். உங்களோட டைம், மணி, எஃபர்ட் இதில் போடணும். குவாலிட்டி டைம், குவாலிட்டி மணி, குவாலிட்டி எஃபர்ட் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஜெயிக்கிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. சார், நீங்கள் இப்போ பேசுகிறப்ப சில எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தீங்க, மேபி இன்ஃபோசிஸோ அது மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ, அதாவது ஒரு 20 years பிஃபோர் நம்ம அந்த ஸ்டாக் வாங்கியிருந்தா இப்போ இந்த டைமில் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த டைம்லையும் மேபி ஒரு 20 yearsக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்கிற வாய்ப்பு இருக்குல்ல சார். ஸோ இந்த டைமில் எப்படி வந்து ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் சார்? இது உண்மையிலேயே ஹிட் ஆகுமா இல்லையா, இல்லைனா வந்து எப்படி ஃபியூச்சரை அனலைஸ் பண்ணி இப்போ ஸ்டாக் வாங்குறது, அப்படி ஸ்டாக் வாங்கி அதை நம்ம கரெக்டாக நம்ம ப்ளே பண்ணாலே நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட முடியுமா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எப்படி எட்டுன்னு போகிறது, லேர்னிங் கவ் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ 1987 சென்செக்ஸில் 30 கம்பெனி இருந்தது. அந்த 30 கம்பெனியில் 3 கம்பெனி தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிங்க, அப்போ சென்செக்ஸில் எஸ்பிஐயும் இருந்தது. ஓகே, நீங்கள் 27 கம்பெனி மூட்டான். ஓகேவா? இந்த 3 கம்பெனி பெருசாக ஜெயிச்சிட்டான். ஸோ இந்த 27 கம்பெனியில் 27 into 20,000 தொலைச்சிட்டிங்கன்னு வச்சிங்க, 5,40,000 தொலைச்சிட்டிங்க. எஸ்பிஐ 12.5 கோடி கொடுத்துச்சுல்ல. ஓகே ஓகே, ஸோ நீங்கள் வாங்குறதுலாம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மரம் இருக்கும் அப்படின்னாக்கா மரத்தில் இருக்கிற விதையெல்லாம் முளைச்சிடுதுன்னு வச்சுங்க, நீங்கள் நான் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. கரெக்ட் தானே? ஒரு மரத்துலேயே 10 லட்சம் விதை கூட முளைக்கும்ல. 10 லட்சம் விதையும் முளைச்சிடுதுன்னு வச்சுங்க, நீங்கள் மூச்சு விடுறதுக்கு இடம் நடக்கிறதுக்கு இடம் இருக்காது. கரெக்டாக? அந்த மரத்தில் இருக்க 10 விதையோ 20 விதையோ முளைக்கும். அதில் ஒரு 5 செத்து போயிடும், 5 வளரும், ஆலமரமாக வளரும் இல்லையா? ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன்லாம் கரெக்டான டிசிஷனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஸ்க்ரீனர் வச்சுக்கலாம். பெக் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, இபிஎஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரைஸ் டு எர்னிங்னு ஒன்று இருக்குது, ஆர்ஓசிஇன்னு இருக்குது, ஆர்ஓஇன்னு இருக்குது, ஆர்ஓஐன்னு இருக்குது, கிரெடிட்டாஸ் டர்னர் ரேஷியோ, டெட்டாஸ் டர்னர் ரேஷியோ, குவிக் ரேஷியோ, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல ரேஷியோஸ் இருக்குது. ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ கம்பெனிக்கு சம்பாதிச்சு கொடுக்குறான், டாப் லைனுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறான், பாட்டம் லைனுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறான், எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, மோனோபோலியில் இருக்காங்களா, அவங்களுக்கு ப்ரைஸிங் பண்ண முடியுதா, ஓகேவா, நெட் மார்ஜின் எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவுட் கோ இல்லாமல் இருக்கா, டெட் சர்வீசிங் பண்ண முடியுதா, கரெக்டாக டேக்ஸ் கட்டுறாங்களா, கரெக்டாக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களா, இதை மாதிரி ஒரு 100 விஷயம் பார்க்கலாம். இந்த 100 விஷயத்தை நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. மண்டே அன்னைக்கு ஈடி வெல்த்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பேப்பர் வருது, பல வருஷமாக வந்துட்டுருக்கு. ஓகே, ₹6 ₹7 தான் நினைக்கிறேன். அந்த பேப்பர் வாங்கினீங்கன்னாக்கா அதில் டாப் 100 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ரேங்கிங் கொடுத்துட்றான். ஒரு 60லேருந்து 65 பேராமீட்டர். இந்த பேராமீட்டர் ரேங்க் பண்ணி போன வாட்டி இந்த ரேங்கில் இருந்தால் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கான். போன வாட்டி ஃபஸ்ட் ரேங்கில் இருந்தால் இப்போ 5ஆம் ரேங்க் போயிட்டான்.
இதை மாதிரி ரேங்கிங் கொடுத்துருவான். இதில் இருக்கிற ஷேரை சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஒரு டாபர்னால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, கோல்கேட்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது என்ன பண்ணாலும் நாளைக்கு வந்து ஏஐ வந்து எதை வேணாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம், பல்தேக்க டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதை மாதிரி ஸ்கேலபிள் பேன் இண்டியா பேன் குளோப் இருக்கிற கம்பெனியாக ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியாக பார்த்து ஓகே நீங்கள் ஒழுங்காக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதையை 20 வருஷம் கழித்து நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? இன்னொன்று இது எல்லாத்தையும் ஸ்க்ரீனர் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். charting.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே, இந்த charting.com வெப்சைட் போட்டு இந்த 7-8 பேராமீட்டர்ஸை போட்டு எக்கனாமிக் டைம்ஸ் வெல்த்தில் போடுற பேராமீட்டர்ஸ் அதில் போட்டு நீங்கள் ஸ்க்ரீனர் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் வீக்லி சார்ட்டில் இல்லாட்டி மந்த்லி சார்ட்டில் எடுத்து ட்ரேட் பண்ணிங்கனாக்கா இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தா கூட அடுத்த 20 வருஷத்தில் நீங்கள் இந்த கதையை உங்கள் ஜென்ரேஷன் சொல்லலாம். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ எப்படி வந்து எதனால் சக்ஸஸ் ஆக மாட்டாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி வந்து டிப்ஸ், என்ன ஆக்ஷன் சொல்லிட்டு நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் கன்ஃபார்மாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஜீபு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன் சார். தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.